சில பேர் வந்து படத்தில் டைலாக் என்ன பேசுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இவர் மட்டும்தான் படம் ப்ரமோஷன் என்ன டைலாக் பேச போறாரு, என்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு விடுவார். அது அப்படியே நமக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு இவரால் தான் எனக்கு 1.5 GB டேட்டாவில் 1.1 GB போகிறதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் அவர்களை மிகப்பெரிய கேட்கிறோம். வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ் இருக்காங்க சார். இவங்க ஏஜ் ஐயோ சாரி. வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்க. அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதான் வந்து கன்ஃபியூஷன் ஆச்சு. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். பிரச்சனை இல்லை சார். என்னை பார்த்து மாக்கா பண்ணான்னு சார். How are you, Angel? I'm too good, thank you. How are you? Super. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பக்காவா நிக்காங்க. பாலா சூப்பர்ல பாலா. ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு சார். ரீசெண்டா கூட வீடியோ பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. சார் ரீசெண்டா நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன். அப்படி இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், காலி பண்ண சொல்றாரு சார். ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு விக்டர் சார், அவங்க மனைவி வந்து குருணா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப்பை அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதே பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட கேட்குங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏதாவது விஷயம் நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோட பாடல் சார் எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்லை சார், இல்லை நீங்கள் உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அது ஒரு பாட்டு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஆசையாக இருக்கும். அப்போ என்ன பாட்டு கேட்குறீங்க? இங்கே வாங்க. மாட்டிக்கிட்டேன். நீங்க நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்கு? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயே ஆசை இருக்கு சார். ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணலாமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணுறேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க சொல்கிறீங்க யார்? ஏஞ்சலினா வேணுமா சார்? எனக்கு ஓகே தான் சார். உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பார்ப்பாளா? அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார். அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க? ஒன் சைடு லவ் பண்ண போகுது. அவர் பாட்டில் நிறைய இருக்கு. தனுஷ் நடித்த படத்தில் காதல் கோட்டை இல்லை. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக லவ் ஃபீலிங் அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் லவ் சேர்ந்து அதில் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. இதை சார் தொட்டு தொட்டு போகும் இன்னொரு சாங் இருக்கு. இன்னொரு சாங் நெஞ்சோடு வளர்ந்திடு இன்னொன்று இருக்கு. அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங்கும் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
அவர் பாடுற ஸ்டைல் பிடிக்கும், அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். இது என்ன ரொம்ப நிறைய பேசிக்கிறீங்க. இல்லை சார், சூப்பர் சார். பேச வைக்கலாம் சார். ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிக்சர் மாதிரி அதில் கல்ல இருக்கும். கண்டிப்பாக ஆகாஷ் எல்லாமே நான் ஸ்னேகா பற்றி பேசுறது பேசல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது, அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏஞ்சலி. நான் நல்லவன் ஆனா படத்துல கெட்டவன். Thank you Mitchell, thank you for that dialogue. But I just want to say I'm so happy to be here. That Mitchell. So anyway, so you know Anu ma'am, Vishnu sir, they've been like family to me because I had the pleasure of doing a film with Vishnu sir in Hindi, Shershah. And through that process, not only did I develop huge respect for him as a filmmaker, but also as an amazing human being. So I'm so grateful, sir, ma'am, that you made me part of the Nessie Bhaiya family. And because of that, I think my family is extended. I think I really today, beyond the film, I'm so close to Akash, Sneha, Mitchell. Thank you so much for being so kind to me through the shoot. And I get to act with my favorite co-star, Kalki, once again. This is my third film with Kalki. Thank you, Xavier sir. Thank you, ma'am. Thank you so much for having me here. Really means a lot. And I wish Aditya and Akash all the very best. I mean, I really loved the way that you guys have performed in the solo violin song. And Yuvan sir, I must say that I believe Vishnu sir is one of the few directors in the country who has one of the best ears for music. And his music is tremendous, and now I know who his partner in crime is, and both of you have been making some fabulous music. So good to make your acquaintance, and I wish the team of Nessie Bhaiya all the very best for the 14th.